வீணாகும் காகிதங்களை, குப்பை என்று நாம் தூக்கி எறியும் காகிதங்களை கைவினை பொருட்களாக மாற்றி வருகிறார்கள் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள். தொண்டாமுத்தூரை ஒட்டியுள்ள தேவராயபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் இந்த கலைப்பொருட்களின் பிரம்மாக்கள். நான் முதல்ல குப்பை நிறைய போட்டிருப்பேன், கிளாஸில் நிறைய போட்டிருப்பாங்க. அது குப்பை போட்டால் எனக்கு பிடிக்காது, இன்னும் நான் கூட்டி விட்டுருவேன். அந்த குப்பையை இப்போ சார் ஒரு நாள் கிளாஸ்க்கு வந்தார், கிளாஸ் பீரியடு வந்துருச்சு. இந்த மாதிரி குப்பையில் பொம்மை செய்யணும்னு சொன்னார். அந்த குப்பையில் இருக்கிற அந்த நோட்டில் இருக்கிறத கிளிக்காம குப்பை தொட்டியில் இருக்கிறத கிளிக்கிறதுக்கு நான் எடுத்துகிட்டு போய் செஞ்சேன். நல்லா வந்துச்சு. கொஞ்சம் தப்பாச்சு இருந்து சார் சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் குப்பை போட்டு இருந்தேன். சார் சொல்லி தந்ததுலேருந்து குப்பையெல்லாம் வேஸ்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரை உருவாக்கிட்டுக்கிறேன், ஒரு பொம்மையாக. அதுலேருந்து மனசெல்லாம் நல்லா இருக்குது, ஞாபக சக்தியெல்லாம் நிறைய வருது. எனக்கு குப்பைனாலே பிடிக்காது. நான் குப்பை இருந்தாலும் எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுருவேன். அதை சார் ஒரு நாள் வந்தார், இந்த மாதிரி குப்பையை வச்சு ஒரு பொம்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அது மாதிரியே எல்லாரும் கிளாஸில் இருக்கவங்க எல்லாரும் செஞ்சாங்க. அதே மாதிரி நானும் செஞ்சேன். இனிமேல் குப்பை போடக்கூடாது. பள்ளியில் சேரும் காகித குப்பைகளை கொண்டு நூலால் சுற்றி மனிதன், விலங்கு உருவங்களை உருவாக்குகின்றனர். பாரம்பரிய இசைக்கருவிகளை வாசிக்கும் மனிதர்கள், கூடுகளில் தங்கும் பறவை, காரமடை அரங்கநாதர் கோவிலில் பிரசித்தி பெற்ற பந்த சேவை, மரத்தடி விநாயகர் என இவர்கள் உருவாக்கியுள்ள பல பொருட்கள் இவர்களின் கலைத்திறனை வெளிக்காட்டுகின்றன. காகிதங்களை கலைப்பொருளாக மாற்றும் கலையை அப்பள்ளியின் ஓவிய ஆசிரியர் ராஜகோபால் கற்றுத்தந்து வருகிறார். ஒரு கிராமப்புற பள்ளியில இந்த குழந்தைகளுக்கு என்ன அதிக வாய்ப்புகள் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்க்குற போது பெரிய வாய்ப்புகள் நகர்பகுதியில் இருக்கிற குழந்தை கிடைச்ச வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைச்ச. சாதாரண ஒரு போட்டி கூட இந்த பக்கம் வர்றதில்லை. அப்போ இந்த குழந்தைகளை அவங்களுக்கு சமமாகவும் அவங்களை விட ஒரு உயர்வான ஸ்தானத்தில் இவங்க பங்கு பெறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருந்தது. இந்த கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் மாணவ மாணவிகளுக்கு பொறுமை, நினைவாற்றல், படைப்பாற்றலை அதிகரிக்கும். செலவில்லாமல் உருவாக்கப்படும் கலைப்பொருட்கள் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களது எதிர்காலம் குறித்த நம்பிக்கையையும் ஏற்படுத்துவதாக அமைகிறது.